அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வலது கை இருக்கு பாருங்கள், இந்த வலது கையை உங்கள் முகத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் 5 முறை மட்டும் நீங்கள் சொல்லணும். அதாவது உங்கள் முகத்தை சுற்றி கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம், வறுமை, தரித்திர நிலைகள் இருந்தாலும் இப்படி சொல்வதின் மூலமாக அது உங்கள் பக்கத்துக்கிட்டே வராது. எப்பேற்பட்ட கஷ்டமாக, அதாவது இதுமே வாழவே முடியாதுன்ற நிலை இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை உங்கள் கையை பார்த்து உங்கள் முகத்தை சுற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் செல்வ வரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இதை சொல்ல 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 பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதாவது இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இருந்த நிலைகள் படிப்படியாக மாறும். இதை சொன்ன ஒரு 4 நிமிஷத்தில் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு, அதாவது இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. இதை நம்ம எப்படி சொல்லணும், எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இதை உங்கள் கையில் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும், பணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும். அதே போல் ஒரு சகோதரி அவங்களுக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரியுமே அந்த நித்திகா தேவதையுடைய பெயரை சொன்னதின் மூலமாக அவங்க கேட்ட பணமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிராக்கள் நம்பர், சுவிட்ச் வேர்டு, தேவதைக்குரிய நம்பர், இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்களும் நம்பிக்கையோடு அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரு வரியில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்கம்மா. உங்கள் பேர், உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திர வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நொடிக்கு நொடி மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஜஸ்ட்டு காலையில் ஏந்திரிச்சு இதை நீங்கள் சொல்லணும். குளிக்கணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தினமும் காலையில் நீங்கள் ஏந்திருக்கிறீங்க, உங்களுடைய உடம்புல வலது கை இருக்குது பாருங்கள், அந்த வலது கையை நீங்கள் எந்த இடத்துல தூங்கி எழுந்து உட்காருங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஏந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், மவுத் வாஷ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தூங்கி எழுந்து உட்காருறீங்க பாருங்கள். அப்போ உங்களுடைய வலது கை இருக்க பாருங்கள், அதை உங்கள் முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லி உங்கள் முகத்தை 5 முறை அப்படியே சுற்றணும். நம்ம மஞ்சள்லாம் தேய்ச்சி சோப்புலாம் போட்டு தேய்ப்போம் பாருங்கள், அது போல் நீங்கள் முகத்தை தொடாமல் சுற்றணும். இந்த வார்த்தை உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பணம் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணுமா? கண்டிப்பாக வரும். இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அதில் ரொம்ப உங்களுக்கு லாஸாக போயிடுச்சு, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தாரி 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 அப்படின்னு இந்த வார்த்தையை உங்களுடைய வலது கையை பார்த்துக்கிட்டு உங்கள் முகத்தை சுற்றணும். குந்தாரி 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 அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கொண்டே உங்கள் முகத்தை ஒரு 5 முறை சுற்றலாம். 5 முறையும் சுற்றலாம், 1 நிமிஷமும் சுற்றலாம், உங்களுடைய விருப்பம். இல்லை ஒரு 55 முறையும் சுற்றலாம். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வலது கையை பார்த்து 5 முறை ஊதணும். அதாவது சூடாக இருந்தால் நம்ம வாயால் ஊதுவோம் பாருங்கள், அது போல் 5 முறை நம்ம வாயால் அந்த கையை ஊதி உங்கள் முகம் முழுக்க நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். முகம் முழுக்க நீங்கள் தொடச்சிட்டு அடுத்தது நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலையை முழுவதும் நீக்கிடும். அதாவது இது வரைக்கும் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை, துரதிர்ஷ்டம் இருக்குது, எதை தொட்டாலும் உங்களுக்கு விருத்தியாம்சமாகலை அப்படின்னு இது வரைக்கும் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய வலது கையை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கையை உங்கள் முகம் பூரா நம்ம
தண்ணீரை துடைப்போம் பாருங்கள், அது போல் நீங்கள் துடைச்சிடணும் உங்கள் கையால். இப்படி தினமும் செஞ்சுட்டு வரலாம். காலையில் ஏந்திரிச்சு குளிக்கணும் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு முழுக்க முழுக்க செய்யும்போது நிச்சயமாக இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் மட்டும் இல்லைங்க, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளின் ஆற்றலும் இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய கையை உங்கள் முகத்தில் நீங்கள் துடைக்கும்போது அந்த ஆற்றல் முழுவதும் உங்கள் உடம்பு முழுவதும் பரவக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கை இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டு, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா வேத மந்திரம், இது நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது வரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிற பட்சத்தில் இதை நீங்கள் சொல்லும்போது இழந்தது அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் நீங்கள் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நொடிக்கு நொடி உங்கள் வாழ்க்கையில் இது மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதை சொன்ன ஒரு 4 மணி நேரத்திலே நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வேத மந்திரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். மிகவும் எளிமையானது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். தூங்கி எழுந்து உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம், எத்தனை நாளுக்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம், கணக்கே கிடையாதுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்ட அன்னைக்கு சொல்லாதீங்க, மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேணாம், மற்ற அனைத்து நாட்களிலும் தாராளமாக சொல்லலாம். வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. சில பேர் இறப்பு தீட்டு இருக்குது பிறப்பு தீட்டு, அதெல்லாம் இதுக்கு கணக்கு கிடையாது. இந்த நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம். மற்ற எல்லா நாள்லையும் நீங்கள் தாராளமாக காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும், நல்லதே நடக்கும். நன்றி.